அலக்க லூவானா என்ன ப்ரோ? லூனா வந்து ஆளு, அதே அழகா லூனா வந்து அழகானா ரொம்ப உஷாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகெல்லாம் உஷாரான ஆளு அப்படின்ற மாரி மீனிங் வரும். அடுத்த ஒரு படம் சார்து போயிட்டுருக்கு, இந்தமாரி ஓப்பனிங் சாங் நீ தான் பண்ணணும் சாரே சொல்லியிருக்காரு அப்படின்னு. சாரே சொல்லியிருக்காரா அப்படின்னு நான் வந்து கவுண்டன் எழுதி கொடுத்தேன். இப்போ சாய் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டன் பார்த்தது, அது கவுண்டனா வந்து நம்ம பேரை சரி சிக்கம் பிரச்சனை ஆமாம் பொடி ஆயிடுச்சு சிக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேத்தினி ஆயிடுச்சுனுவாங்க. பர்மா ஏரியாவில் நடக்கிற ஒரு திருவிழா சாங் தான் இது. அவங்க வந்து இப்போ ஒரு இட்டு கொடுத்தாலும் சரி, ஒரு ஃபெயிலியர் கொடுத்தாலும் சரி, அவர் விட்டு போகாத அவருக்காக நிற்கிற அந்த ஜனத்துக்கு அவர் என்ன சொல்ல நினைப்பாருன்றத, ஆல் டைமும் அன்பா இருக்கும் என் தங்கமே எனக்காக காத்து இருக்கும் என் சொந்தமே அது போதும் விட மாட்டேன் எப்போதும் எப்போதுமே. இல்ல ப்ரோ, அதுல வந்து ஒரு அரசியல் கலந்த சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல. புதிய தலைமுறை ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இவருடைய பாடல் வரிகளை கண்டிப்பா எல்லாரும் கேட்டு ஒரு வாட்டியாச்சும் வைப் பண்ணிருப்பீங்க. டங்காமாரி ஊதாரி, ஜித்து ஜில்லாடி, ஆலுமா டோலுமா, காட் பிளஸ் யூ, இப்ப அலக்காலுவால வந்து நிக்கிறாரு. எஸ், இப்ப நம்ம கூட இருக்கிறது லிரிக்ஸிஸ்ட் ரோகேஷ். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ, அலக்கலுவா அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த பாட்டுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இந்த பாட்டு உண்மையாக நல்ல ரெஸ்பான்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு டங்கா மாதிரி ஆல்மாடோலுமா அது ரொம்ப நாள் டெவலப்டாங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரிசல்ட்டான ஒரு சாங்காக இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணாங்க, எனக்கு ரொம்பவே விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும், நம்ம எவ்வளோ பாட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி வரைக்குமே. நிறைய பாட்டு வந்து நம்ம பாட்டு வரோம் லைட்டாக, ஆனால் அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு இப்போ இது கிடைக்காது. இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே தெரியுது, நம்ம தான் எழுதணும்னு தெரியுது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதான் ப்ரோ, அலக்கலுவானா என்ன ப்ரோ? அழகா லூனா அதான் ப்ரோ. அழகா லூனா வந்து ஆள். இப்போ வந்து ஒருத்தர் வராரு, யார் பல்லு அப்படின்னா அந்தமாரி லூனா வந்து ஒரு ஆளை குறிக்கிறது. அதை ஒரு மங்கன்னுவாங்க, கோவிந்தன்னுவாங்க ஏரியாவில். அந்தமாரி லூனால இது தான், அது பர்மா ஸ்டைலில். அதே அழகா லூனா வந்து அழகானா ரொம்ப உஷாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகெல்லாம் உஷாரான ஆள் அப்படின்ற மாரி மீனிங் வரும். அது எத்தனை முறைதான் அடிவா அங்கொன்னு பொத்துற மனசு வலித்தான் அங்கொன்னு கத்தர ஜனங்க கைவோம் அங்கொன்னு கட்டளை இட்டதும் தூளாகணும் உத்தர விட்டதும் அடினொரு கண்ணு சத்தமே இல்லாமல் அது நடக்கணும் விட்டதை தொட்டதை வாஜயிக்கணும் நல்லா இருக்கும் நம்ம ஐயனும் அப்படி அந்த இதணும். எனக்கு அது என்னென்னா அந்த அந்த பர்மாக்காரங்களோட அவங்க லைஃப் ஒன்று இருக்குல்ல ப்ரோ. அவங்க வந்து மியான்மர்லேருந்து இப்போ இங்கே ஃபஸ்ட்டு அவங்க தமிழ் ஜனங்க தான். அவங்க இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் திருப்பி அங்கேருந்து அங்கே வந்து ஒரு பிரச்சனையாகி அங்கேருந்து அவங்க சம்பாதிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து திருப்பி தமிழ்நாட்டு வந்து இங்கே வந்து ஒரு லைஃப் உருவாக்கி இப்போ இங்கே ஒரு பேஸாக நிற்கும் போது இங்கே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அவ்வளோ பிரச்சனையை பார்த்த ஜனம், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அவ்வளோ அடிமைப்பட்டு நம்ம பயங்கரமான இதுலேருந்து நம்ம வந்திருக்கோம். நிறைய நம்மளுக்குள்ள அவ்வளோ வலி எல்லாமே இருக்குது. அதை வந்து நம்ம அப்படி இன்னும் அவங்கள ஒரு ஆறுதலாக நம்ம சொல்ல முடியாது. நம்ம அவங்கக்கிட்ட நம்ம வந்து அப்படியே இருக்கக்கூடாது, நம்ம லைஃப் மாறிடுச்சு, நம்ம வந்து ஒரு நாளும் முன்னேறி போயிட்டு தான் இருக்கோம், நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை இங்கே. நான் நல்லது கெட்டது நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அதெல்லாம் மீறி நம்ம வாழ்கிறோம்ல ப்ரோ. ஒரு சில வார்த்தைகள் இன்னும் புரிஞ்சிருக்காது. அந்த வார்த்தைகள் என்னென்ன? இப்போ இருக்குது. இப்போ நான் வந்து கவுண்டன் எழுதி கொடுத்தேன். இப்போ சாய் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டன் பாட்டு. அது கவுண்டனா வந்து பர்மாவில் வந்து சூப்பர்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா கவுண்டியாகுது போனோம். அதுமாரி கவுண்டை லேரனா வந்து ரொம்ப தெளிவான ஆள். லேர எந்த லைன்ல இது கரெக்டா இல்லை கவுன்னு லேர சூர ஊரே லேரனும் அது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டை லேரனா வந்து ரொம்ப தெளிவு. இப்போ லூ வந்து ரொம்ப லேர மங்க வந்து லாரி ஆகிறான் அப்படின்னா ரொம்ப தெளிவாகிறான் ஆள் அப்படின்னு சொல்கிறது தான். அது எல்லாமே அது கவுண்டர் லேர சூரனை தெரியும் எல்லாருக்குமே. அதுமாரி அதெல்லாம் அந்த வார்த்தைலாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சியானா வந்து ஒரு அண்ணன், ரொம்ப மதிப்புக்குள்ள ஒரு ஆள். அவங்கள வந்து ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளுன்னா அவங்கள சியான்னு சொல்லுவாங்க. அந்தமாரி அந்த பர்மா சைடில் அந்தமாரி விஷயங்கள். அதுமாரி வேறு என்னென்ன முடியுமோனால எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாமே எடுத்து அப்படியே செட் பண்ணி வச்சுது எல்லாமே. சீலால காவானா வந்து சீலா அவுட் நாயின்னு சொல்லிட்டு கேம் ஒன்று தான் ப்ரோ. அது வந்து மியான்மரில் வந்து நம்ம ஆளுங்க அங்கே வளர சீலா வந்து ஒரு பந்து, ஒரு பால் பேர் சீலா பால்னுவாங்க. அந்த பால் பேர் வந்து சீலான்றதால அந்த சீலா அவுட்டாக்க நாயின்னு சொல்லிட்டு கேம் வந்து அதுமாதிரி காலில் தட்டியெல்லாம் விளையாடுவாங்க, பார்த்துருப்பீங்க. செக்குன்னு சொன்ன பால் ஒன்று, அது ஸ்ரீலங்கா அது மியான்மரில் வந்து அந்த பால் வச்சு கேம் பண்ணும். அது சீலா வந்து நம்ம ஊரில் காவான்றது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால் ஆடும்போது காவா விட்டான் பாருவாங்க, கிரிக்கெட்டில் கேட்ச் விடும்போது காவா விட்டான் பாரு போனவங்க. அந்தமாரி காவான்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக விடுவாங்கல்ல. அப்போ நீ எங்கடைக்கு வந்து கேம் வரனா வந்து உன்னை தூக்கி சாப்பிட்ருவான்றது தான். சீலா காவா கைண்டி கொஞ்சாவா தூக்கி சாப்பிட்ருவோம்பா ஒன்றுன்றது. ஒரு பேத்தனியாக பார்த்து பேத்தனா வந்து பிரச்சனை. வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல் அந்த அந்த பர்மா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சிக்கன் வாங்க, நம்ம பேர் சரி சிக்கன் பிரச்சனை பொடி ஆயிடுச்சு சிக்கன் ஆயிடுச்சு அப்படி பேசுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேத்தனி ஆயிடுச்சுன்னுவாங்க. பேத்தனியாக அது ஒரே சைடு அப்படின்னாங்கன்னா ஒரே பிரச்சனையாகுது அப்படின்னு அர்த்தம். அது ஒரு பேத்தனியாக பார்த்துலாம் மஜ்லிஸ்லாம் வந்து சூப்பர். மஜ்லிஸோ எல்லாமே வந்து சூப்பர் தான் அர்த்தம். மஜ்லிஸோனா அந்தமாரி பார்த்துக்கலாம் பிரச்சனை வந்தா.
அந்த மாரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது சாருக்குள்ள ஜமா சதரு. ஜர்க்கில் ஜமா செதுரு. ஜமானா வந்து ஜனம். இப்போ ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கும்பல் வருது வச்சுங்களேன். இப்போ நம்ம டீம் ஒன்று இருக்குன்னா, ஏன் ஜமா பெருசா உங்க ஜமா பெருசா பார்த்துக்கலாம் வா அப்படின்னுவாங்க ஏரியாலாம். அது ஜமானா அது ஜமானா வந்து கும்பல், நம்ம கூட இருக்க கூட்டம். ஒரு அதான் அந்த அட்டி கேங் அந்த கேங் தான் ஜமான்னு சொல்றது. ஓகே. ஜர்க்கில் ஜமா செதுற வருதுப்பா வெளில ஊதுறோம். அந்த ஊர்ல இருக்கிற ஜனம்லாம் செதுருது. ஒருத்தர் வரா உள்ள என்ட்ரு கொடுக்குற அப்படி யாருன்னு பார்த்தா நம்ம சியா அவர் தான். ஓகே. பார்த்துட்டா சியா போகிற வேத்துறோம் மூஞ்சி மோகிற அப்படின்றது நல்லா இருக்கும். டைரக்டர் சைடுல இருந்து கேட்கும்போதே வந்து இந்த பர்மா அப்படின்ற இந்த ஒரு விஷயத்துல தான் கேட்டாங்களா இல்ல நீங்க இல்ல எழுதுனது? அவங்க வந்து என்கிட்ட அதெல்லாம் அவ்வளோ பர்டிகுலர் அப்படிலாம் சொல்ல என்கிட்ட. பர்மா வந்து அந்த பர்மா ஏரியாவில் நடக்கிற ஒரு ஒரு திருவிழா சாங் தான் இது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து எங்கள் ஏரியா பக்கத்துலேயே பர்மா பிவி காலனி இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், என் தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணனுங்க நிறைய பேர் பர்மாக்காரங்க. அவங்க வந்து நம்ம கூட பழகும்போது நம்மளுக்கு தெரியும்ல அவங்க என்னென்ன ஃபீலிங்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஃபீலிங் என்னவா இருக்கும். இங்கே ஊரில் வந்து ஏதோ அவங்க தமிழால் தான் நம்பணும், அவங்க வெளியூர் வந்து அந்த மாரி நம்ம பார்க்குறது அவங்கள, அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அதை நம்ம இந்த ஜனங்க கேட்கும்போது அந்த அந்த மக்களுக்கு வந்து ஒரு மனசு ஒரு ஆறுதலா இருக்குமே அந்த வார்த்தைலாம் கேட்கும்போது. அப்புறம் இந்த ஸ்டார்டிங் லைன்லயே வந்து சேஜோ மோலசம் பேஜோ ஆமா ஆமா அது எல்லாமே. அதாவது மோலாசம், சீஜோ, பேஜோ இதெல்லாம் பர்மா ஃபுட்ஸ். பர்மா ஃபுட்ஸ். மோலாசம் பார்த்தா இங்கே வந்து மோலாஸ் வந்து மோலேசான்னுவாங்க நம்ம ஏரியாவில். சிஜே பேஜ் எல்லாமே தெரியும், அது நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான் எல்லாமே. அதெல்லாம் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த பர்மா அந்த அவங்களோட வாழ்வியல் நம்ம அந்த பாட்டில் அடி காட்ட முடியுமோ அங்கங்கே. தனுஷ் சாருடைய இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைக்கும் அந்த பாட்டுக்கும் வந்து வேற மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்குது. சோ இது வந்து வேற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. சோ அத பத்தி இதை எழுதும்போது நீங்க என்ன மைண்ட்ல வச்சுட்டு எழுதுனீங்க ஆக்சுவலா? இல்லை எனக்கு மைண்டில் எதுவுமே கிடையாது bro. என்னென்னா எனக்கு இந்த தனுஷ் சார் நம்ம தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து சினிமாலேயே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாங் நான் பண்ணதே டங்கா மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நம்ம அவரோட ஃபேன்ஸ் வந்து என்னவா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம அப்போ தான் பார்க்குறோம் அவங்க ஃபேன்ஸ் அவர் எப்படி ரிலேட் பண்ணிடுறாங்க, அவர் கூட எப்படி கனெக்டில் இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட எப்படி இருக்காரு, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு என்ன ஒரு கொடுக்கணும், நல்ல அறிவை கொடுக்கணும், நல்ல தெளிவை கொடுக்கணும் அவர் பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஃபேன்ஸுக்கும் அவருக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படின்னா அந்த பாட்டில் காட்டணும் அப்படி யோசிக்கும் போது இந்த லிரிக்லாம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணது தான். ரெண்டாவது அந்த டியூனே வந்து அந்த லிரிக் எடுத்துக்கிச்சு அந்த அந்த வார்த்தைகளை. ஓகே. இல்ல ப்ரோ அதுல வந்து ஒரு அரசியல் கலந்த சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல. இல்லை எனக்கு இல்லை நம்மளுக்கு தெரியவே தெரியாது bro. ஒரு பாலிடிக்ஸ் வருவாருன்றது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அது அப்பயே பண்ண பாட்டு. அபிஷியலா அவர் வந்து வரல. பட் ஆனா அந்த மாதிரி பேச்சுகள் தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா அதை ரிலேட் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல அதர் ஃபேன்ஸா இருக்கட்டும் இந்த பர்டிகுலர் லைன் வந்து சம்திங் ஏதோ ஒண்ணு சொல்லுதுப்பா அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்களே. ஃபேன்ஸோட மனநிலை தான். அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க சார், இந்த தனுஷ் சார் எப்படி அவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு ஹிட்டு கொடுத்தாலும் சரி, ஒரு ஃபெயிலியர் கொடுத்தாலும் சரி, அவர் விட்டு போகாத அவருக்காக நிற்கிற அந்த ஜனத்துக்கு அவர் என்ன சொல்ல நினைப்பாருன்றதை நம்ம அவர் இடத்துலேருந்து பார்த்து இந்த இந்த ஜனங்க இடத்துல ஃபீல் பண்ணி அந்த அந்த ஆடியன்ஸ் லெவல்லேருந்து பார்த்து நம்ம அப்படி எழுதுறது தான் ப்ரோ. இது நம்ம தனியாக வந்து இவர் என்ன பண்ண அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஐடியா நம்மளுக்கு கிடையாது. அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கிறதால நம்ம அதுக்கேற்ற வார்த்தை நம்ம கொடுங்க. கனெக்ட் ஆயிடுது. அது சரி ஆயிடுச்சு. பீப்புள். ஏன்னா நம்ம எதுவும் மைண்டில் வச்சு எதுவும் நினச்சிலாம் எழுதல அதை. நம்ம வந்து இந்த ஃபேன்ஸுக்கும் இந்த ஹீரோக்கும் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம எழுதணும் இப்படிலாம் சொல்லணும் வெளியே. அது ரொம்ப நல்லா இருக்கு லவ், அந்த லவ் நல்லா இருக்கு, அந்த லவ் நல்லா பேர் சொல்லணும் வெளியாடி. இது வந்து மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் உங்ககிட்ட பேசினாரா? பேசும்போது இந்த மாதிரி என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து ஆக்சுவலா கேட்டாரு? இது வந்து தனுஷோட மேனேஜர் சுரேஷ் ப்ரோ அவர் தான் வந்து கால் பண்ணியிருந்தாரு. இதுமாரி கால் பண்ணி அடுத்த ஒரு படம் சார்து போயிட்டுருக்கு, இந்தமாரி ஓப்பனிங் சாங் நீ தான் பண்ணணும் சாரே சொல்லியிருக்காரு அப்படின்னு. சாரே சொல்லியிருக்காரா அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவர் சொல்லுவார் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவார், நம்மளுக்குலாம் தெரியாது. நம்மளுக்கு அவரே சொல்கிறார் நீங்கள் தான் பண்ணோன்னா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மாரிக்கு அப்புறம் இந்தமாரி ஒரு சாங் வந்து வரல, இன்னும் வரல சாருக்கு டான்ஸ் ஆடுற மாரி, அப்புறம் ஓப்பனிங் சாங் மாரி ஒன்று வரல, பண்ணல நம்ம. இது 10 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி பண்ணுறோம் சாருக்காகன்றப்போ சார் வந்து உங்களை சொன்னார் ரோகேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. எதனா ஒன்று பண்ணோம் இல்லை புதுசாக, எதனா டைட்டாக பண்ணோம் அதில் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து சாயெலாம் பேசி நான் டியூன் அனுப்புகிறேன் கேளுங்க ப்ரோ சொல்லி டியூன்லாம் அனுப்புனாங்க, கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. டியூனாக கேட்கும் போதே பயங்கரமாக இருந்தது. அங்கங்கே வந்து ஒரு மெலடிஸ்லாம் வச்சு டியூன் மிக்ஸ் பண்ணி இருந்தபோது நம்மளுக்கு ஜாலியும் இருக்கும். இப்போ டங்கா மாதிரியில் வந்து ஒரு இது இருக்கும், நல்லா ஜாலியாக போவோம், நடுவில் அப்படியே ஒரு மெலடியுமே வரும். அந்தமாரி ஒரு விஷயமா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி இது பண்ணலாம், நல்லா பண்ணலாம் போல நினச்சிட்டு உடனே ஆரம்பிச்சிட்டேன் வேலையை. அப்போ வந்து என்னென்னா நான் ஓப்பனிங்லாம் வந்து எழுதிட்டேன், அல்லா கல்லுவா அதெல்லாம் வச்சு அப்புறம் அதெல்லாமே போட்டு நான் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த போர்ஷன் வரும்போது பர்டிகுலர் அந்த ஆல் டைம் அன்பா இருக்கும், அந்த போர்ஷன் வரும்போது நல்ல மெலடியாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஏரியாவோட அந்த வாழ்வியலை சொல்லணுமா அந்த இடத்துல, இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப தான் டைரக்டர் சார் சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இல்லை இந்த ஃபேன்ஸ் கூட ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம் நீங்கள் இதில். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஓப்பனிங் சாங் வருது சாருக்கு, அதுமாதிரி இந்தமாரி ஒரு ஃப்ரீ ஸ்டைல் பாட்டு ஒன்று கிடைக்கிறப்போ நீங்கள் அந்த ஃபேன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். நீங்களாம் அதை யூஸ் பண்ணுங்கள், அந்த இடத்த நல்லா யூஸ் பண்ண சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு எழுத அது வந்து ரொம்ப ஆப்ஷன்லாம் போவே இல்லை. நாங்கள் அப்படியே அதுக்கு எழுதும் போதுமே எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்த வார்த்தையே ஆல் டைம் அன்பா இருக்கும் அப்படியே எழுதிட்டேன் அதை நான்.
அதுக்கு இந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லை. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓப்பனிங் கூட நாங்கள் அழகழுவுக்காக கூட நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம எழுதியிருந்தோம். ஒரு கூட்ட ஆளு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி தான் அழகழுவா செட் பண்ணுது. இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அப்படியே எழுதின ஒன்றுமே ஓகே ஆயிடுச்சு. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை அப்படியே. ஸோ அது ரெடி பாடிடலாமா? ஆல் டைமும் அன்பா இருக்கும் என் தங்கமே எனக்காக காத்து இருக்கும் என் சொந்தமே அது போதும் விட மாட்டேன் எப்போதும் எப்போதுமே ரசிக்கிற கண்ணான கண்மணியே என் செல்லமே உனக்காக வாழணும்னு மன சொல்லுமே மறக்காம இருப்பேனே பாசமா எப்போதுமே. ஓகே. ராஜ்குமார் சார் என்ன சொன்னார் உங்ககிட்ட? அவரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, பாட்டுலாம் முடிஞ்சுட்டு இந்த ஹிந்தி, தெலுங்குலாம் வந்து இந்த மீனிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ சார் வந்து பேசியிருந்தாங்க. பேசும்போது சொல்லியிருந்தாரு, "கண்டிப்பா இந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆகும். எழுதி வச்சுங்க. பாட்டு செம்மையா இருக்கும். பயங்கர பிளாஸ்ட்டா இருக்கும் பாட்டு. நீங்க பாருங்க." அப்படின்னு பயங்கர ஹாப்பியா அப்புறம் டைரக்டர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அந்த பாட்டு மேல ஒரு ஹோப் வச்சு சொல்றாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஒரு நல்ல வேலைய செஞ்சுட்டோம்டா. அவங்க நினைச்சத நம்ம குடுத்துட்டோன்ற ஃபீல குடுத்துட்டாரு எனக்கு. சூப்பர் ப்ரோ. ஆனா உண்மையாவே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆல் டைமு அன்பா இருக்கும். அது வந்து ஒரு மாரி ரீல் கன்டென்ட்டா மாறப்போகுது, ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸு ஒன்ஸ் இந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கப்புறம் டைரக்டர் சைட்ல இருந்தோ, இல்ல டீம் சைட்ல இருந்தோ, இல்ல தனுஷ் சார் சைட்ல இருந்தோ ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட? இல்ல எனக்கு டைரக்டர் சைட்லேருந்து தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு எனக்கு. அவர் டைரக்டர் சார் தான் சொன்னாரு எனக்கு. இந்த மாரி வந்திருக்கு பாட்டுன்றதே எனக்கு ஒரு சிலது தெரியும். ஏன்னா, இப்போ பாட்டு நம்ம வந்து வாய்ஸ் கேட்கல. நான் அந்த தனுஷ் சார் பாடியிருப்பாரு, யார் பாடியிருப்பா நம்மளுக்கு அந்த ஐடியாவே இல்ல. எனக்கு அவர் பாடியிருப்பாரோன்ற ஃபீல் தான் இருந்தேன். 2வது சாய் ஃபுல்லா பாடிருவா போலன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் ஒரு இதிலே இருந்தேன். ஆனா எப்படி வரும்னு நமக்கு தெரியாது நம்மளுக்கு. பாட்டு நம்ம கேட்கல. நம்மளுக்கு லிரிக் லிரிக் தெரியும். டியூன் தெரியும். மத்தபடி எப்படி எப்படி வரும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா வந்து பாட்டா, அவுட்டா எப்படி வரும்னு தெரியாது நம்மளுக்கு. அது வந்து நான் பாட்டு வரும்போது தான் கேட்டேன். எனக்கே பயங்கர இதுவா இருந்தது. பயங்கரமா இருக்கு பாட்டு உண்மையிலேயே. உண்மையா அந்த அந்த போர்ஷன் மட்டும் ரொம்ப ஒரு மாரி உள்ள இழுத்துடுது உள்ளாடியே. இப்போ இதிலே அலக்கலுவாலே வந்து வேற எதனா வேர்ட் ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தீங்களா? அதாவது டைட்டிலுக்காக ஃபர்ஸ்ட் வேற எதனா இருந்துச்சா? இல்ல அதுக்கப்புறம் தான் மாறி இந்த அலக்கலுவா அப்படின்றது? இல்ல, இல்ல. நாங்க எழுதியிருந்தேன். நெறைய எழுதியிருந்தேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல வார்த்தைகள் அவ்வளவும். ஆனா அழகல்லு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது வார்த்தை. நான் வந்து என்ன கேட்கும்போது எந்த வார்த்தை வைக்கலாம் அப்படி கேட்கும்போது, நான் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, அழகல்லு சொல்லலாம். எனக்கு இது வந்து ஏன்னா இது வந்து சவுண்டிங்காவே புதுசா இருக்கும். நம்ம அந்த லைஃப் ஸ்டைலே எடுத்துன்னு வந்துடலாம் உள்ள. எல்லாமே வந்துரும் நம்மளுக்கு உள்ள. 2வது வேர்டாவும் புதுசா இருக்கும் ரொம்ப கேட்கும்போது எல்லாருக்குமே அப்படின்ற மேட்டர் இருந்தது. இது மியூசிக் டைரக்டர் கிட்டலாம் வந்து இந்த அலகலுவா அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவங்களோட அவங்க ரியாக்ஷன்? என்கிட்ட சொல்லல. இதான் ஃபிக்ஸிங் அவங்க என்கிட்ட எனக்கு மைண்ட்ல அழகல்லு நல்லா இருக்கு அப்படி வச்சுக்கலாமே இருந்தது. அவங்க மைண்ட்ல அது இருந்திருக்கான்னு தெரியாது எனக்கு. ஓகே. அது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் கேட்டே இருந்தாங்கன்னா, ஓப்பன் லிமிட்டா குடுத்துட்டே இருந்தேன். திருவிழானாலும் எது நடந்தாலும் நான் போட்டு அனுப்பாட்டுன்னு அனுப்பிச்சிட்டே இருக்கேன். அப்படியே ஆப்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் நாள் லைனிங் மட்டும் அனுப்பிச்சிட்டே இருக்கேன். அவங்க எதுவுமே வந்து பார்த்துட்டு ஓகே நம்ம பண்ணலாம், ஃபைனல் பண்ணிடலாம். எனக்கு தெரியாது ரெக்கார்டிங் எப்போ முடிச்சாங்க எதுவுமே தெரியாது எனக்கு. அப்புறம் பார்த்தா பாட்டே முடிஞ்சிச்சுன்றாங்க. சரி ஓகே வேலை முடிஞ்சுச்சு போல இது அப்படின்னு அது அவ்வளோ தெரியாது நம்மளுக்கு. ஆனா பார்த்தா அவங்களும் கடைசில அந்த வார்த்தை தான் மைண்ட்ல வச்சு. அழகழுவு தான் அவங்களும் மைண்ட்ல வச்சு. இல்ல அவங்களுக்கு வந்து அலகலுவா அப்படின்ட்டு நீங்க ஒரு வேர்ட் சொல்றீங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கேட்கும்போது இப்போ ஆடியன்ஸா வந்து எனக்கு மத்தவங்கலாம் பார்க்கும்போது, இது என்னடா அலகலுவா அப்படின்னான்றது எனக்கு தெரியவே இல்ல இல்ல சுத்தமா. சாய் கேட்டாப்புல. சாய் என்ன சொன்னாப்புல, அ இல்ல ப்ரோ நல்லா இருக்கு. இப்போ பாவாவுக்குலாம் வரும்போது நான் இப்ப பாவாலாம் எனக்கு புரியும். இப்போ டைரக்டருக்கு புரியுமா தெரியல. அப்புறம் நிறைய புரியுமான்னு தெரியல. அதெல்லாம் வந்து நம்ம எப்படி இதெல்லாம் அப்படி சொல்லி பேசியிருந்தாரு. நான் அதால தான் சரி அப்போ வந்து இவங்க வந்து மீனிங்ஃபுல்லா ரொம்ப இதுவா ரொம்ப யோசிக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலா கேட்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலா எழுதி கொஞ்சம் குடுத்தேன் ஆப்ஷனு. அதெல்லாம் மீறி இந்த வார்த்தை நின்னுது அவங்களுக்கு. அதெல்லாம் அப்படியே ஃபைனல் பண்ணிட்டாங்க. கடைசில அவங்களே வந்து அது இது ஒத்துக்கிட்டு ஓகே நல்லா இது வச்சிடலாம். ஃபைனலா இன்னைக்கு வந்து ஆ ஆல் டைம் அன்பா அது இருக்கும்னு சொல்லிட்டு நின்னுச்சு. ஹிட் ஆயிடுச்சு. ஆமா. இதே மாதிரி நீங்க வந்து நெறைய பாடல்கள வந்து தொடர்ந்து குடுக்கணும். நெறைய பெரிய பெரிய படங்களுக்கு குடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் இவ்வளோ நாளா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா இந்த பேட்டர்ன்ல இருந்து வெளிய வந்து நீங்க இன்னும் நெறைய பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம் ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க்யூ. அது ஒண்ணும் இல்ல. டப்புன்னு ஏத்து, பட்டுன்னு கதுவ நீ சாத்து, பெட்ஷீட்ட போத்து, உடனே ஊத்திடுச்சு வேத்து. வேண்டான்னு சொன்னது வெற்றிமாறன் சாரே இல்ல சரி. இதை விட பெட்டரான வார்த்தைங்க இருக்குல்ல. இப்ப என்னன்னா இல்ச்சு நெய்ன்னு இதயத்தை இஸ்துன்னு புட்டாலே ஆள் மாடல்மா வருது எப்படின்னா நல்லா வெயிட்டா பண்ணணும். எனக்கு ஊருக்கு அதிகம் வேணாம், யாருக்கு அதிகம் வேணாம், என் கதிலாம் எனக்கு வந்துட்டு சீனா அது மாதிரிலாம் சொல்லிட்டு தலை வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் சொன்னா எப்படி இருக்கும்? இளைய தளபதியா இருந்தாரு. தளபதி இப்போ சிஎம். இந்த டிரான்சிஷன் வச்சு இப்போ உங்களுக்கு என்ன லிரிக் அவரை வச்சு மைண்ட்ல தோணுது உங்களுக்கு? இப்போ எழுதணும்னா தளபதினாலே பவர், இப்ப தளபதி கையில பவர் அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் சரதா இருக்கணும். சினிமாவில் ஏகப்பட்ட இட்டு தந்தாரு, தமிழ் ரசிகரோட பாசத்தால மேல வந்தாரு, நாட்டை காக்க உச்சத்தையே விட்டு வந்தாரு,